குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணும். அதில் 1 ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது 2 கப் பாஸ்தா போட்டுக்கலாம். பாஸ்தாவை தண்ணியில் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்துக்கலாம். பாஸ்தா நல்லா வெந்ததுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 2 பெரிய தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் தயிரையும் சேர்த்துக்கலாம். தயிரும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை போட்டுக்கலாம். அந்த மசாலாவையும் பாஸ்தாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். பாஸ்தாவோட கலரும் ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். டேஸ்டான பாஸ்தா ரெடி. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.